நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வேலன் இருக்காங்கல்ல, வேலன் வந்து நம்ம வள்ளிக்கு முத்தம் குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேதநாயகி வந்து பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கார்த்தி, அதுக்கப்புறம் ஆனந்தி அவங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா, வள்ளி மட்டும் தனியா அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலன் இந்த வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலன் அந்த பக்கத்துலேருந்து வர்ற மாரி காட்டுறாங்க. வந்தவொடனே "ஏய் நில்லு" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. என்ன மேடமோட பேச்சிலே ஒரு தெனாவட்டு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து வேலன் வந்து திரும்பி வராங்க. "என்ன மேடம் உங்கள் பேச்சே ஒரு தினுசா இருக்கே" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஆமாம் சாதிச்சிட்டோம்ல, அதனால் வந்து அப்படி தான் பேசுவோம்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்ன மேடம் சாதிச்சிங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோடனே, "என்ன மறந்துட்டியா? நம்ம 2 பேரும் என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம்? கார்த்தியையும் ஆனந்தியும் சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டுட்டு இருந்தோம்ல, அது வந்து நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம கொண்டாடணும்ல இத" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது கொண்டாடணுமா?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஆமாம் நம்ம நினச்சத சாதிச்சிட்டோம்ல, அதுவும் சாதாரண விஷயமா சாதிச்சிருக்கோம். அந்த ரேணுகாவை மீறி, எங்கள் அத்தையை மீறி, எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறோம். அப்போனா நம்ம சாதிச்சிட்டோம்னு அர்த்தம் தானே. அப்போனா நம்ம வந்து இப்போ உடனே பார்ட்டி கொண்டாடணும்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "பார்ட்டியா? இப்போ எப்படி மேடம் கொண்டாடுறது?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஐயோ மரமண்டையா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே நெருங்கி வந்து நம்ம வேலனுக்கு வந்து இவங்க கிஸ் பண்ண வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "மேடம் என்ன பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோன்னே, "டேய் என்னடா ஒரு முத்தம் கூட குடுக்க விட மாட்டேங்க" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னது முத்தமா? இங்கே வச்சா? அதெல்லாம் வேண்டாம். யாராவது வந்துற போகிறாங்க, பார்த்துற போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிறாங்க. "யார் பார்த்தா எனக்கு என்ன? நான் வந்து உன் பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்கிறாங்க. உடனே வேலன் வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க நம்ம பொண்டாட்டி அது என்னமோ சரிதான். ஆனால் வந்து இன்னும் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒன்றும் நல்லபடியாக ஒன்றும் சேரல சரியா? அதனால் இப்போல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "யாருமே பார்க்க மாட்டாங்க. நீ எதுக்கு இப்படி பயந்து சாவுற? நீ பயந்து சாவுறதுக்கு எனக்கு அந்த தாத்தாவே பரவாயில்ல போல. அந்த தாத்தா வந்து பயங்கரமான ரொமான்டிக்கான ஆளாக இருந்தார்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னது தாத்தா பயங்கரமா ரொமான்டிக் ஆளாக இருந்தாரா?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஆமாம் நீ இப்படி பயந்து சாகுற அந்த தாத்தா வந்து ரொமான்டிக்கான ஆளாக இருக்கார். எனக்கு என்னமோ வந்து உனக்கு பதில் அந்த தாத்தாவே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் போல" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? அப்படின்னா பரவாயில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் அந்த தாத்தாவே மாறிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது தாத்தாவா மாறப்போறியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "ஆமாம் உங்களுக்கு வந்து அந்த தாத்தாவை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் அந்த தாத்தாவை மாறிட்டு வந்துடுறேன். ஆனால் என்ன ஒன்று, நான் போய் தாத்தாவை மாறிட்டு வந்துட்டேன்னா அந்த தாத்தா பண்ணுற சில்மிஷத்தெல்லாம் உங்களால் தாங்க முடியாது. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல வேலன் வந்து வள்ளியை வந்து கிஸ் பண்ண வர்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க பார்த்தா வெக்கத்தில் அப்படியே அந்த சொக்கம் பயந்து ஓடிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரேணுகாவை நினச்சி இங்கிட்டு வேதநாயகி வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா. எல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த வேலனோட குடும்பத்துக்கு ஆப்பு வைக்கலான்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இவ என்னடானா பெரிய தியாகி மாதிரி அவங்க அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலன் வந்து நம்மக்கிட்ட போட்ட சபதத்தை வந்து அவன் வந்து ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்த்தி, அதுக்கடுத்து ஆனந்தி எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு ரெடியாகி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து வேதநாயகி வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து நக்கலாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.